கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நல்லா நினைச்சுக்கங்க. நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை காலையில எந்திரிச்ச உடனே உங்க வாழ்க்கையை எப்படி துவங்கணும்னா, நான் அவர் சாயலால் திருப்தியாவே. அவர் சாயலால் நீங்க யாருடைய முகத்துல முழிக்கணும், நீங்க யாருடைய முகத்துல பார்க்கணும், நீங்க யார் உங்களுக்கு ஆறுதல் படுத்தணும்னா, காலையில யார் தேவ சமூகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். நீங்க பல்வழக்கு முன்னாடி, நீங்க குளிக்கிறதுக்கே முன்னாடி, நீங்க ஒருவேளை இப்ப காலையில எந்திரிச்ச உடனே உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கலாம். இல்ல காலையில நான் கண்ணை திறந்த உடனே நான் அவ்வளவுதான் பிரஷ் பண்ணிடுவேன், நான் காலையில கண்ணை திறந்த உடனே குளிக்காம எனக்கு எதுவுமே ஓடாது, நான் காலையில எழுந்த உடனே ஒரு காஃபி குடிச்சாதான் அடுத்த பெட்ல இருந்து நான் எழும்ப முடியும். இப்படிப்பட்ட ஆயிரமான பழக்கங்கள் இருக்கலாம். நான் காலையில எந்திரிச்ச உடனே ஒருத்தருக்கு SMS போட்டு விட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தை செய்யாம நான் அடுத்தது எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்றது மாதிரி நிறைய இருக்கலாம். ஆனா உண்மையா வேதத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லி தருகிற ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, காலையிலே உமது சாயலால் திருப்தியாவே. ஆண்டவரே, என்னுடைய போனை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்க்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்க்கணும், நான் குடிக்கிற காஃபியை குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்க்கணும். என்னுடைய கண்ணை நான் முழிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படிதான் முழிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரத்தோட தான் என் வாழ்க்கை ஆரம்பிக்கணும். நாளையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பிக்கட்டும், ஜபத்தோடு ஆரம்பிக்கட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நான் தேட போகிறேன். அப்பொழுது இவைகளெல்லாம் எனக்கு ஆண்டவர் கூட கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாய்ஸ் நாட்கள் நீடித்திருப்பதற்கு, நீ அடுத்த லெவல் நீ கடந்து போகிறதற்கு, நீ சில பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு கொஞ்சம் மாத்துவோம். ஆண்டவரே, எனக்குள்ள அந்த ஜப ஆவி வரட்டும், நான் காலையிலே அவருடைய சாயலால் திருப்தியாவே.